ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய காலை வணக்கங்கள். இந்த அதிகாலை தியான நிகழ்ச்சியிலே இன்றைக்கு நாம் தியானிக்கும்படியாய் ஆண்டவர் நமக்கு தருகிற ஒரு அருமையான சத்தியம், ஆவிக்குரிய உள்ளான மனிதனிலே நாம் பலனடைய வேண்டும். நேற்றைய தினம் இந்த புறம்பான மனிதன், ஆவிக்குரிய மனிதனை குறித்து நம்ம தியானித்தோம். இன்றைக்கு எபிரேயருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். எபிரேயர் 12:4. பாவத்துக்கு விரோதமாய் போராடுகிறதில் இரத்தம் சிந்தப்படத்தக்கதாக நீங்கள் இன்னும் எதிர்த்து நிற்கவில்லையே. உள்ளான மனிதனிலே உங்களுக்கு பலன் இல்லை. நீங்கள் இந்நேரம் பாவத்துக்கு விரோதமாய் எதிர்த்து நின்று போராட வேண்டும். ஆனால் அப்படி போராடுவதற்கு நீங்கள் இன்னும் எதிர்த்து நிற்கும் அளவுக்கு உங்களுக்கு பலன் இல்லை. எபிரேயருடைய நிருபத்தில் 5ஆம் அதிகாரத்தில் 12, 13 ஆகிய வசனங்களை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். காலத்தை பார்த்தால் போதகராய் இருக்க வேண்டிய உங்களுக்கு தேவனுடைய வாக்கியங்களின் மூல உபதேசங்களை மறுபடியும் உபதேசிக்க வேண்டியதாய் இருக்கிறது. நீங்கள் பலமான ஆகாரத்தை அல்ல, பாலை உண்ணத்தக்கவர்கள் ஆனீர்கள். 13வது வசனம், பால் உண்கிறவன் குழந்தையாயிருக்கிறபடியினாலே நீதியின் வசனத்தில் பழக்கம் இல்லாதவனாயிருக்கிறான். அப்ப இந்த 2 பகுதியும் நமக்கு தெளிவாய் கற்றுத்தருகிற காரியம் என்ன? நமக்குள் அக்கிரமத்தினாலும் பாவத்தினாலும் இவ்வளவு வருஷமும் மரித்திருந்த நம்முடைய உள்ளான மனிதனை ஆண்டவர் ரட்சிப்பின் அனுபவத்தின் மூலமாய் உயிர்ப்பிக்கிறார். அப்ப உயிர்ப்பிக்கப்பட்ட இந்த உள்ளான மனிதன் ஒரு குழந்தையாய்த்தான் இருக்கிறார். குழந்தைக்கு பால் தான் உணவு. ஆனால் அந்த உணவு செரித்து அந்த உணவு உண்டு அந்த குழந்தை அடுத்த பருவத்துக்குள்ளே வளர்ந்து வர வேண்டும். அது பலனடைய வேண்டும். அப்போ நாம செய்ய வேண்டிய காரியம், நம்ம ஆண்டவருக்குள்ள வந்துட்டோம், ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு விட்டோம். ஆனாலும் இந்த மாம்சம், பலமுள்ள இந்த புறம்பான மனிதன் இச்சிக்கிறது, பாவம் செய்ய தூண்டுகிறது. எதையெல்லாம் விட்டு வந்தோமோ அதை மறுபடியும் செய்வதற்கான சந்தர்ப்பங்களை கொண்டு வருகிறது. பாவத்துக்கு விரோதமாய் எதிர்த்து நிற்க நமக்கு திராணி இல்லை. நிறைய நேரம் திரும்ப திரும்ப தப்பு பண்ணிடுறோம். அப்புறம் அழுறோம் ஆண்டவர்கிட்ட. இதுதான் ஆரம்ப கட்டத்தில் ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளுடைய நிலைமையா இருக்கு. அப்ப இந்த ஆவிக்குரிய மனிதனிலே பலனடையணும் அப்படின்னா நாம என்ன செய்யணும்? அதனாலதான் நமக்கு முன்னோடியான பெரிய ஊழியக்காரர்கள் நமக்கு கற்றுக் கொடுத்தார்கள். ரட்சிக்கப்பட்டு ரட்சிப்பின் அனுபவத்தை பற்றியா தம்பி? டெய்லி ஜெபமணியா, தினம் வேதம் வாசிக்கணும், கிரமமா வாசிக்கணும். காலையில புதிய ஏற்பாட்டில இருந்து நீ வாசிக்க ஆரம்பிச்சிருந்தீங்கன்னா மாலை சாயங்கால நேரத்துல நல்ல நேரம் எடுத்து பழைய ஏற்பாட்டை வாசிட்டு வா. ஏதாவது ஒரு பகுதியை அப்படி கிரமமாய் நீ வாசிட்டே வரணும். பைபிளை சீக்கிரம் 1 முறை 2 முறை வாசித்துரு. நமக்கு அப்படி கற்றுத்தருவார்கள். ஏன்னா ஒரு குழந்தைக்கு எடுத்த உடனே உணவு என்னன்னா பால் உணவு. பால் உணவு. ஆவிக்குரிய குழந்தைக்கு பால் எங்கிருந்து வரும்? இந்த வேதாகமத்தில் இருந்தா வரும். ஏன்னா ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிறது, இது களங்கம் இல்லாத ஞானப்பால். இந்த வசனங்கள் களங்கம் இல்லாத ஞானப்பால். அதனாலதான் இயேசுநாதர் சொன்னாரு, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, என்னுடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று ஆண்டவர் சொன்னார். தேவனுடைய வார்த்தைகள், அந்த வார்த்தைகள் நமக்குள்ளே புரிவதற்கு முழங்கால் ஜெபம். ஆண்டவருடைய சமூகத்தில் நம்முடைய உள்ளார்ந்த மனிதன் நாளுக்கு நாள் பலனடையணும். நாளுக்கு நாள் எப்பொழுது பலனடைய முடியும்? ஒரு நாளைக்கு இந்த சரீரத்திற்கு பலன் வேணும்னா 3 நேரம் அல்லது 4 நேரம் சாப்பிட்றோம். அப்ப அதே மாதிரி நம்முடைய ஆவிக்குரிய மனிதன் பலனடையணும்னா முதல்ல சாப்பாடு. குழந்தையா இருக்கும்போது பால் உண்கிறவனாய் இருக்கிறார். களங்கம் இல்லாத ஞானப்பால், இந்த தேவனுடைய வார்த்தை. இந்த தேவனுடைய வார்த்தை தான் பலமான ஆகாரமாகவும் இருக்கு. ஆனா முதல்ல இதுல இருந்து நம்ம கிரமமாய் பைபிள் வாசிச்சு ஜெபம் பண்ணும் பொழுது இந்த ஆகாரம் நமக்கு பாலா உள்ளவர்.
அதுல நம்முடைய ஆவிக்குரிய குழந்தை வளர ஆரம்பிக்கும். வளர 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 திடமுள்ள ஆகாரம் வேணும். அந்த திடமுள்ள ஆகாரமும் இந்த பைபிள்ல தான் இருக்கு. இந்த திடமுள்ள ஆகாரத்தை நம்ம உட்கொண்டு அது செமிக்கணும் அப்படின்னா ஆண்டவருக்காக நம்ம வேலை செய்யணும், ஊழியம் செய்யணும். ஒரு குழந்தை சீரா வளரணும்னா அதுக்கு சமச்சீர் உணவு தேவை. அந்த உணவு செமிக்கிறதுக்கு நல்ல உடற்பயிற்சி தேவை. இந்த உடற்பயிற்சி தான் ஆண்டவருக்காக நம்ம வேலை செய்கிற திருப்பணிகள், ஊழியங்கள். இதை செய்யும் பொழுது உட்கொண்ட ஆகாரம் ஜீரணமாகி நம்முடைய உள்ளான அந்த ஆவிக்குரிய குழந்தை வேகமாய் வளர ஆரம்பிக்கிறது. அது வளர 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 ஆண்டவருக்கு அடுத்த காரியங்கள்ல அது வளர வளர இந்த புறம்பான மனிதன் கொஞ்சம் கொஞ்சமாய் செயலிழக்க தொடங்குகிறார். இந்த புறம்பான மனிதனுக்கு சில ஆகாரம் இருக்கு. என்ன ஆகாரம்? பாவம், உலக சிற்றின்பம், உலக காரியங்கள். அதுதான் இந்த மாம்சத்துக்கு ஆகாரம். புறம்பான மனிதனுக்கு இந்த ஆகாரத்தை குறைச்சிக்கிட்டே வரும். சிலர் என்ன செய்வாங்க, சில வாலிபர்கள் வாழ்க்கையில ஒரு 2 வாலிபர்களை, ஒரு வாலிப பிள்ளையை நான் சந்தித்திருக்கிறேன். அவர்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ஆண்டவர்களை வந்த பிறகு மறுபடியும் பின்வாங்கி போய் பிசாசு அவர்களுக்குள்ளே வந்து அவர்களை அலக்களித்து அவர்களிடத்திலிருந்து பேய் விரட்டுகிற ஒரு சூழ்நிலைக்கு அவர்கள் என்னிடத்தில் வந்து சேர்ந்தார்கள். அவர்களை ஆண்டவருடைய நாமத்தினாலே ஆண்டவர்களை அற்புதமாய் சுகமாக்கினார். அவர்களுக்கு மறுபடியும் ஆலோசனை கொடுத்து அனுப்பினார். இந்த 3 சம்பவங்கள் என் வாழ்க்கையில ஏன் வந்துச்சுன்னு சொல்லி அவங்களுடைய வாழ்க்கையை கொஞ்சம் ஆராய்ஞ்சு பார்த்தா, இவங்க ஆண்டவருக்குள்ள வந்தது சரி, உள்ளான மனிதனுக்கு நல்ல ஆகாரம் கொடுத்தாங்க, நல்ல ஊழியம் செய்தாங்க, நல்ல முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணாங்க. அந்த காலம்லாம் நாங்க வாலிபர்களுக்கும் நேர் முழங்கால நின்று தான் ஜெபிக்கணும், இதெல்லாம் கற்றுக் கொடுத்தாங்க. இந்த 3 பேரும் அப்படி செய்தாங்க. அப்ப அவங்களுடைய ஆவிக்குரிய மனிதன், உள்ளான மனிதன் நல்லா வளர்ந்து வந்திருந்தான், நல்ல ஸ்ட்ராங்கா இருந்தாப்புல. ஆனா அதே நேரத்துல அவங்க தங்களுடைய புறம்பான மனிதனுக்கும் ஆகாரத்தை போட்டுக்கிட்டே இருந்தாங்க. ஒரு பக்கம் ரகசியமா பாவம் செய்துக்கிட்டே இருந்தாங்க. சினிமா பார்ப்பாங்க, சினிமா பாடலை ரசிச்சு கேட்பாங்க. அவங்க ஒரு பக்கம் ஆவிக்குரிய உணவையும் கொடுத்தாங்க, இன்னொரு பக்கம் உலக பிரகாரமான இந்த மாய உலகத்தினுடைய காரியங்களுக்கும் இடம் கொடுத்தாங்க. அப்ப இந்த மாம்சீக மனிதன், புறம்பான மனிதனும் பலனடைஞ்சு வந்தான், உள்ள இருக்கிற ஆவிக்குரிய மனிதனும் பலனடைஞ்சு வந்தான். 2 பலமுள்ள மனிதர்கள் சண்டை போட்டா என்ன ஆகும்? கொலாப்ஸ் ஆயிரும். அவர்கள் பேய் பிசாசின் பிடிக்கு மறுபடியும் உள்ளே வந்து விட்டார்கள். ரொம்ப கஷ்டம் அந்த பேயை விரட்டுறது. அப்படி ஒரு சூழ்நிலை. ஒரு உடம்புக்கு நீங்க ஆவிக்குரிய மனிதனை வளர்க்கணும்னு நினைச்சிட்டீங்கன்னா புறம்பான மனிதனுக்கு வரக்கூடிய உணவுகளை ஸ்டாப் பண்ணுங்க, கம்ப்ளீட்டா ஸ்டாப் பண்ணுங்க. ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்களா? பைபிளை தவிர வேறு எந்த கதை புத்தகத்தையும் படிக்காதீங்க. பைபிளை மட்டுமே படிச்சுக்கிட்டு இருங்க. பைபிளை மட்டுமே படிச்சு அதை மட்டுமே நீங்க தியானிங்க. உள்ளான மனிதன் வளருவான். இந்த புறம்பான மனிதனுக்கு உள்ள தீனி குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். புறம்பான மனிதனுக்கு இந்த உலகத்தில் உள்ள கதை புஸ்தகங்கள், அதுல நல்ல புத்தகம்னு வேற சொல்லுவாங்க, கெட்ட புத்தகம்னு வேற சொல்லுவாங்க. நல்லதோ கெட்டதோ உலக பிரகாரமான இந்த கதை புஸ்தகங்கள் படிக்கிறத முதல்ல விட்டுறணும், கம்ப்ளீட்டா விட்டுறணும். இதெல்லாம் அந்த காலம் பிரதர். ஆனந்த விடன் படிச்சாங்க, குமுதம் படிச்சாங்க, கல்கண்டு படிச்சாங்க, ஜூனியர் விடன் படிச்சாங்க. அப்ப நீங்க பிரசங்கம் பண்ணீங்க, கரெக்டு. இப்ப யார் அதெல்லாம் படிக்கிறா அப்படின்னா, இப்ப எல்லாமே மொபைல்ல இருக்கு. மொபைல்ல நம்ம பார்க்கிற யூடியூப் காரியங்கள், அதுல பிரசங்கமும் கேட்கிறோம், அதுல ஆண்டவருடைய பாட்டையும் கேட்கிறோம். ஆனா உலக பிரகாரமான அரசியல் நிகழ்ச்சிகள், மற்ற எத்தனையோ ஜோக்கு, மற்ற காரியங்களையும் பார்க்கிறோம். இதெல்லாம் புறம்பான மனிதனுக்கு சாப்பாடு. ஆவிக்குரிய மனிதனுக்கு சாப்பாடு போடுறது ஆண்டவருடைய பாடல்கள், ஆண்டவருடைய பிரசங்கங்கள், தேவனுடைய வார்த்தைகள். இதெல்லாம் இந்த 2ஐயும் நீங்க கொடுத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா ஒரு நாள் பிசாசு உங்களை ஆக்கிரமித்து விடும். உங்க நிலைமை ரொம்ப கஷ்டமாயிடும். நீங்கள் ஆவிக்குரிய மனிதனுக்கு ஆகாரம் போட ஆரம்பிச்சிட்டீங்கன்னா அந்த நிமிஷமே புறம்பான மனிதனுக்கு போடக்கூடிய உலக பிரகாரமான தீனியை நிறுத்தணும். முதல்ல கம்ப்ளீட்டா நிறுத்தணும். அதுக்கு பேர் தான் ரட்சிப்பின் அனுபவம்.
அதை நிறுத்தி இந்த ஆவிக்குரிய மனிதனுக்கு மட்டும் நீங்க சாப்பாடு போட்டு வந்தீங்கன்னா இந்த ஆவிக்குரிய மனிதன் பலனடைவான், இந்த புறம்பான மனிதன் நாளுக்கு நாள் அழிந்து போவான். அப்பொழுது ஆவிக்குரிய மனிதன் ஜெயம் எடுப்பான், நீங்கள் ஜெயத்துக்குரியர்களா மாறுவீங்க. அப்படி நீங்கள் வளர்ந்து வருவதற்கே பல தடைகளை இந்த மாம்சம் கொண்டு வரும். அதனாலதான் ஆவியானவர் பார்க்கிறார், ரட்சிக்கப்பட்ட அத்தனை பிள்ளைகளும் ஆவியிலே வளரணும், ஆவியில பலன் கொள்ளணும் அப்படின்ட்டு அவர் நமக்கு சப்போர்ட்டா நமக்குள்ளே வர்றார். அதைத்தான் ஆவியின் அபிஷேகம், பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவு. இன்னைக்கு அது நிறைய சபைகள்ல இல்லை. நிறைய சபைகள்ல வெறுமனே கொட்டடிச்சு ஆடி பாடி பரவசம் அடைஞ்சு இதான் அபிஷேகம் நினைச்சிடுறாங்க. ரெண்டு எக்ஸ்ட்ரீமும் தப்பு தான். மெய்யாகவே ரட்சிக்கப்பட்ட அத்தனை பேரும் பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையினாலே நிரப்பப்பட வேண்டும். அப்படி பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையினால் நிரப்பப்படும் பொழுது ஆவிக்குரிய மனிதன், நம்முடைய ஆவிக்குரிய மனிதனுக்கு சப்போர்ட்டா ஆண்டவரே உள்ள வந்துருவார். அப்போ இந்த மாம்சீக மனிதன் நாளுக்கு நாள் அப்படியே அவனுக்கு தீனியை குறைச்சு அப்படியே அவன் பலவீனம் அடையும் பொழுது நாம் கிறிஸ்தவர்களாய் வந்து நிற்போம். இரக்கமுள்ளைகள் ஆண்டவரே, இந்த காலை தியானத்துக்காய் ஸ்தோத்திரம். இந்த நாள் முதல் ஆவிக்குரிய உள்ளான மனிதனுக்கு மட்டுமே ஆகாரம் கொடுத்து, ஆண்டவரே புறம்பான மனிதனுக்கு உலக பிரகாரமான அந்த ஆகாரங்களை எல்லாம் நிறுத்தி, தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஜீசஸ். பாவ இச்சையை தூண்டுகிற ஆண்டவரே எந்த காரியத்தையும் இந்த புறம்பான மனுஷன் பார்க்காதபடி மொபைல் போனுக்கு கடிவாளம் வைத்து ஆண்டவரே ஆவிக்குரிய மனிதனுக்கான ஆகாரத்தை மட்டும் மொபைல் இருந்து நாங்கள் எடுத்துக்கொள்ள உதவி செய்யும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன், ஆமேன்.